தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு 1:10 கர்த்தர் யோபையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து அவனை பாதுகாத்தாரா. கொஞ்சம் கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. அப்ப பிசாசு வராதபடி, சத்துரு வராதபடி ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. வெள்ளம் போல அவன் வர நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் என்ன செய்யறாரு? வேலி அடைத்து நம்மை பாதுகாக்கிறார். ஆவியானவர் என்ன செய்யறாரு? கொடியேற்றுகிறார். புரியும்படியா சொல்றேன், ஒரு சம்பவத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். பால் யங்ஸோ ஜப்பான் தேசத்துக்குள்ள போறாரு. உங்களுக்கு தெரியும், உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சபையை வச்சிருக்கிறது பால் யங்ஸோ. இந்த சபை, இந்த சம்பவத்தை சொன்னோன்னா அது உங்க வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி நினைக்க கூடாது, சரியா? அதனால நல்லா கவனிங்க. இவர் பெரிய எழுப்புதல தென்கொரியாவில் கட்டளையிட்டார். கிட்டத்தட்ட 10 லட்சம் விசுவாசிகளுடைய சபையில் இருக்கிறாங்க. இப்போ ஜப்பானுக்கு போறாரு. அப்ப அந்த ஜப்பானை ஆளுகை செய்கிற பலவான் நைட்டு வாரான். ஒரு ரூம்ல இருக்கும்போது கழுத்தை பயங்கரமா நெரிக்கிறான் பிடிச்சு. லைவா ஒரு பெரிய கரிய உருவம், ஒரு அருவருப்பான உருவம் வந்து, இந்த டிராகன் மாதிரி ஒரு உருவம் வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். நெஞ்சை அழுத்திட்டு அப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கு. இவர் துடிக்காரு, போராடி பார்க்கறாரு, முடியல. வாயிலிருந்து இயேசுன்னு கூட சொல்ல முடியல. இங்க கூட சிலருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஏன்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜோமன் வருவாங்க, இந்த பிசாசு பில்லி சூன்யத்தினால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் நம்மளோட ஜோமன் வருவாங்க சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று அமுக்குது. கரூருக்கு போயிருந்தேன் பாருங்க. அப்போ ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு எஸ்ஐ குறித்து சொன்னாரு. உடல் தவறான உறவை கொள்ளுமா அந்த ஆவி வந்து. அதே மாதிரி ஒரு லேடி சொல்லிச்சு, ஜோமன் வந்துச்சு, தவறான உறவை கொள்ளுமா அந்த அசுத்தாவிகள் வந்து. இதே போல நிறைய காரியங்கள் இருக்குது. அசுத்தாவினுடைய சேட்டைகள் இருக்குது, நிறைய இருக்குது. நிறைய ஒரு பைத்தியமானுக்கு தெருவா சுத்துறதுக்கு காரணமும் அதுதான். அநேக குடும்பத்தில் வியாதிகளுக்கு, இழப்புகளுக்கு, கண்ணீருக்கு காரணம் இதுதான். அப்போ இந்த அசுத்த ஆவியை நம்ம மேற்கொள்ற சத்தியத்தை நம்ம அறிந்திருக்க வேணும். ஆண்டுடைய பிள்ளைங்க, நமக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குது, அதை நீங்க உணரணும். அப்ப இவர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தின உடனே கஷ்டப்பட்டு அது பிடிய தளர்த்திட்டு, ஆனா முன்னாடி நின்றுட்டு இருக்குது. அது சொல்லுது, ஹே ஹே, நான் தான் ஜப்பானை ஆளுகை செய்கிற பலவான், இன்னையோட உன் கதையை நான் முடிக்க போறேன். முடிச்சுட்டு போக வேண்டியதானே, ஏன் சொல்லணும்? அப்ப பிசாசு வந்து அதனால முடியாது. அதனால அவன் வந்து பொய் சொல்லி கொண்டே இருப்பான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாமா இருக்கு. அவன் சொல்லுவான், நீ செத்து போயிடுவான், உனக்கு கேன்சர் வந்துட்டு நீ செத்து போயிடுவான், ஒரு கட்டி வந்தா போதும் உனக்கு கேன்சர், செத்து போயிடுவான். இடைங்குள்ள அப்படிதான் ஒரு தாயாருக்கு தலையில ஒரு சின்ன கட்டி வந்துச்சு. அது வளர்ந்து வளர்ந்து கொண்ட சைஸ்ல இவ்வளவு பெருசா வந்துச்சு. இவங்க ஆஸ்பத்திரிக்கே போல, ஏன்னா கஷ்டம். அப்போ அடிக்கடி நீ செத்து போயிடுவா, நீ செத்து போயிடுவா, நீ செத்து போயிடுவா, இந்த வார்த்தை தான் வருமா. இது யாருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வியாழக்கிழமை வேண்டாம் இருப்பான் தான் நான் போயிருந்தேன். ஏன்னா அங்க போதிக்கிறது, டீச்சிங். நான் வந்து ஒரு சுவிசேஷகர், சிம்பிளான வார்த்தையை பிரசங்கம் பண்றவன். அங்க போதிக்கிறதுனால எனக்கு பிடிக்காது. சரி, கூட்டத்தினால போனேன். அப்போ அப்படி ஜெப வேலையில் தான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன கட்டி, அது பெருசான உடனே கேன்சர் கேன்சர் ஆள்றீங்க, இப்பொழுது அது மறைகிறது இயேசு நாமத்தினால சொல்லியிருக்கிறேன். அன்னையோட காணாம போயிட்டு. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய கட்டி, அதெல்லாம் உண்மை, நான் சொல்ற பொய்யல்ல. ஆள் யாருன்னா கூட என்னால் சொல்ல முடியும். அப்ப பாருங்க, அவங்க என்கிட்ட 6 மாசம் கழிச்சது சொன்னாங்க இந்த சாட்சியை. இன்னைக்கு அநேக வியாதிக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறது, அநேக காரியங்களுக்கு பின்னாடி பிசாசு இருக்கிறது. நம்ம அதை கடிந்து கொள்ளும் போது அது செயலற்று போகிறது. ஏன்னா நமக்குள்ள அதிகாரம் இருக்கிறது. அப்ப பிசாசு என்ன சொல்லுவான்? நீ செத்து போயிடுவான், நீ தற்கொலை பண்ணி செத்து போ, நீ பஸ்ல இருந்து குதிச்சிரு. இன்னைக்கும் ஒரு நம்ம திருநெல்வேலியிலே பிரபலமான ஒரு குடும்பம், அப்படி சொன்னாலே போதும் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு பொண்ணு தான் பஸ்ல வரும்போதெல்லாம் அந்த பிசாசு சொல்லுமா, நீ குதிச்சிரு குதிச்சிரு குதிச்சிருன்னு சொல்லிட்டு. இது அவங்க ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னதுனால என்கிட்ட வந்து அந்த பொண்ணு சொன்னாப்புல, நான் ஜோமனை ஸ்டாஃப் ரூம் கூட்டு ஃப்ரெண்டோட தான் கூட்டுட்டு சும்மா இயேசு நாமத்தினால விரல நீட்டினேன். அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, இப்போ உனக்குல என்ன உணர்வு வருதுன்னு. அவன் சொல்ற, பாம்பு மாதிரி நெளியணும் அப்படின்னு சொல்லி என்ன வருதுன்னு சொன்னேன். நான் சொன்னேன், அப்படியா, ஓகே. அப்போ உங்க அப்பா அம்மாட்ட இதை சொல்லு, உங்க அப்பா அம்மாவை என்னை கூட சொல்லு, உங்க வீட்டில் வச்சு ஒரு ப்ரேயர் வைப்போன்னு சொன்னேன். அந்த வீட்டில் போனா ஆண்டவர் ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. செருப்புக்குள்ள ஒரு சின்ன தகடை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தாஜ்மஹால் நொறுங்கி போறது மாதிரி நான் கண்டு சொல்றேன். அப்போ அந்த பொண்ணு சொன்னாப்புல, சொப்பனத்துல அந்த தாஜ்மஹால்ல இருந்து தான் ஒரு மனுஷன் வருவானா,
மனுஷன் வந்து நீ குதிக்கணும்,